ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான இடம் வாங்கினாலும் சரிங்க, எந்த ஏரியாவில் இடம் வாங்கினாலும் சரி, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இடம் நல்ல மெயின் ரோட்டில் இருக்கா இல்லைன்னா உள்ள வீடு கட்டுற மாதிரி ரெசிடென்சியில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்த்து வாங்கணும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வேணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ இல்லைன்னா கமர்ஷியல் ஷோரூம் கட்டுறதுக்கோ, கமர்ஷியல் ஷாப் கட்டுறதுக்கு, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெயின் ரோட்டில் தான் வந்து இடம் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான அதாவது கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு உண்டான இடத்த பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை போரூர்லேருந்து, அதாவது வடபழனியிலேருந்து டுவர்ட்ஸ் வந்து நம்ம போரூர் போகிறதுக்கு முன்னாடி, போரூர் போகிறதுக்கு முன்னாடி ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்பாக்கம் மெயின் ரோடு வந்து போகுங்க. அது ஏரிக்கரை ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலப்பாக்கம் மெயின் ரோடு வழியாக போனீங்கன்னா மீனாட்சி டென்டல் காலேஜ் இருக்கும். அந்த மீனாட்சி டென்டல் காலேஜுக்கு அடுத்து ஆன் மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 119 அடி ஃப்ரண்டேஜில் ஒரு அருமையான காலி இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. அந்த இடத்தோட லேண்டு சைஸு, அதாவது லேண்டு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 119க்கு 140. இந்த இடத்துடைய மொத்த அளவு, அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 16,660 சதுரடிங்க. இந்த இடம் பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள இடம் தாங்க இந்த இடம். அதே மாதிரி இந்த இடத்துடைய ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் வருங்க. யாராக இருந்தாலுமே கமர்ஷியலுக்கு வந்து கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு இடம் வந்து இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் வெஸ்ட் ஃபேஸிங் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தான் சில பேர் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பார்ப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் இல்லாமல் சவுத் ஃபேஸிங்கு, இந்த ஃபேஸிங் தான் வேணும் அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து கம்மி தான். அதனால் ஃபேஸிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த இடம் வந்து நல்லா இருக்கா, கமர்ஷியல் பில்டிங் கட்டினா இந்த இடம் வந்து சூட் ஆகுமா, அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கா, இதைத்தான் வந்து எல்லாமே பார்த்து வாங்குவாங்க. அந்த வழியில் பார்த்தோம்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு, அதாவது கமர்ஷியல் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலுமே பில்டிங் கட்டுறதுக்கு உண்டான ரொம்ப ஆப்டான இடம் தான் இந்த இடங்க. இந்த இடத்துடைய விலை வந்து இந்த இடத்தின் உரிமையாளர் இருந்து எங்களை சொன்னது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்டு, அதாவது 2,400 சதுரடியோட விலை 4 கோடி ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 6 கிரவுண்டு, 7 கிரவுண்டுக்கு பக்கத்தில் வருங்க மொத்தமாக. இந்த 4 கோடி ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து ரேட்டை வந்து குறைச்சி தரதாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதிவிலையும் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ, பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ, இவங்களோட இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் வந்து போடுறது கிடையாதுங்க. அதனால் இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. அதாவது மதுரவாயில் ஏரியாவில் ஆலப்பாக்கத்தில் கமர்ஷியல் பில்டிங் கட்டணும், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்திங்கன்னா இம்மிடியட்டாக தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இடத்த காட்டுறதுக்கு எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட்டி கொண்டு வந்து காட்டுவாங்க. இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைஸரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைஸர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிங்க. அதே மாதிரி திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேங்க, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறவங்களுக்கு, கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அருமையான இடம். ஏன்னா இப்போ 4 கோடி ரூபா சொல்கிறாங்க. அதே வந்து நம்ம ரேட்டை உடச்சி பேசலாம். ஆனால் வருங்காலத்தில் அடுத்து கொஞ்சம் நாட்கள் ஆக பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோட்டில் போரூர் டு ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, அது நேராக போய் மதுரவாயிலில் முட்டும், அந்த இதில் பெங்களூர் என்ஹெச்சில் போய் முட்டும் பூந்தமல்லி ரோட்டில். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு 6 மாதம் போச்சுன்னா இந்த ரேட்டுக்கு வந்து இந்த இடம் கிடைக்காது. இந்த இடம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த இடமே பார்த்திங்கன்னா ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்த வந்து பார்க்குறோம் வாங்கணும்னு நினைக்கும் போது நம்ம ஏதோ ஒரு சில காரணத்தினால நம்ம தட்டி கழிச்சிருவோம். ஆனால் திரும்ப வந்து இடம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த ஏரியா போனோம்னா அந்த ரேட்டில் இருக்காது, எல்லாமே ரேட் வந்து அதிகமாயிரும். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு தயவு செஞ்சு கால் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.